ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலவின் ஒளி. இன்றைக்கி சம்மர் டிப்ஸில் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டே இருங்க. குடிச்சிட்டு திரும்ப ஃபில் பண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஆர்ஓ நம்ம யூஸ் பண்ணும்போது 1 பார்ட் ஆஃப் வாட்டருக்கு 3 பார்ட்ஸ் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் ஆகுது. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் வாஷிங் பர்பஸ்க்காக. ஸோ சேவ் வாட்டர் டூரிங் சம்மர். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பிளான்ட்ஸ்லாம் வளர்த்துட்ருப்போம். அதுக்கெலாம் நம்ம கேர் பண்ணிக்கணும். அந்த பிளான்ட்ஸ்க்கெலாம் தண்ணி விடணும். தண்ணி விடுறதுக்கு மறந்துடாதீங்க. பெட்ஸ் ஏதாவது நம்ம வளர்த்துட்ருக்கோம், இல்லை வெளியில் இருக்க அனிமல்ஸ் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம். பேர்ட்ஸுக்கெலாம் நம்ம தண்ணி கொடுக்கலாம் டூரிங் சம்மர். இது நம்ம மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், புண்ணியம் கூட. சரியா? அதுக்கப்புறம் டெய்லி ரெகுலராக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கோல்டு ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஹீட்டான ஃப்ரூட்ஸ் ரெண்டுமே நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம பாடி பேலன்ஸ்டு. பழைய சாதம் சாப்பிடுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ, நீங்கள் அடிக்கடி பழைய சாதம் சாப்பிடுங்க. பழைய சாதம்ன்றது நைட்டு சாதம் மீந்துருச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி வைக்கணும். ஸோ அடுத்த நாள் காலையில் நல்லா நீங்கள் தயிர் போட்டு சாப்பிடலாம், மிக்ஸி ஜாரில் அடித்து. இல்லை அது மீந்துருச்சுன்னா நீங்கள் அதோடு கூட சீரகம், மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு, உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதை சின்ன சின்னதாக வத்தல் மாதிரி பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு, வெயில் தான் நல்லா அடிக்கிறதில்ல இப்போது. ஸோ வத்தல் காய வைக்கிறது, அதுக்கப்புறம் ஊறுகாய் காய வைக்கிறது, இது எல்லா ஆக்டிவிட்டீஸும் இப்போ பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய ஜூஸஸ் குடிங்க. டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க. ஆரஞ்ச் ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு, மாதுளப்பழம் ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ஜூஸ் கொடுங்க. நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸ்க்கும் நம்ம எனர்ஜி கொடுக்கணும். பிகாஸ் எனர்ஜி சம்மரில் ரொம்பவும் லூஸ் ஆகும். அதனால் ஃப்ரூட்ஸு கட்டாயம் இருக்கணும். நம்ம சாப்பிட்ற இன்டேக்கை நம்ம ரொம்ப கவனமாக சாப்பிடணும். தயிர் சாதம், மோர் சாதம், ஃப்ரூட்ஸு, ஜூஸு அந்த மாதிரி சாப்பிடணும். அப்புறம் மார்னிங் சன்ரைஸு கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அந்த சன்ரைஸில் விட்டமின் டி இருக்கும். ஓகே, ஸோ மார்னிங் சன்ரைஸாக நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் தான் விட்டமின் டி நமக்கு சஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல வெஜிடபிள்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ், க்ரீன்ஸு, லெட்யூஸ் அதாவது க்ரீன்ஸை நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். ஸோ டு கெட் தி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். அதுக்கப்புறம் சீயக்காய் வச்சு கட்டாயம் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தலை குளிக்கணும். நீங்களே சீயக்காய் அரைச்சி அந்த சீயக்காய் யூஸ் பண்ணி நல்லெண்ணெய் வச்சு தலையில் வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் நீங்கள் தலை குளிச்சே ஆகும். ஸோ உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் இறங்கும். ஹீட்னால தான் இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ பாடி ஹீட்டை அப்படியே இறக்கிறதுக்கு ஆலுவேரா, குப்பைமேனி இலை, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கும் மஞ்சள், வேப்பிலை இதெல்லாம் யூஸ் பண்ணி பாடியை நல்லா கூல் பண்ணுங்கள். அதை நல்லா அரைச்சி பாடியில் தேய்ச்சி குளிங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சம்மர் டிப்ஸ். தேங்க்யூ.